ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போறோம். அது கொழகொழப்பு இல்லாம வெண்டைக்காய் பொரியல் எப்படி சூப்பராவும், டேஸ்டியாவும் செய்றதுன்றது தான். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். வெண்டைக்காவ நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு தண்ணி இருத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த வெண்டைக்காவ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லா வெண்டைக்காவும் கட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் வச்சுக்கோங்க. எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. ஸ்டவ் வச்சு கடாய் நல்லா காஞ்சதும், இந்த மாதிரி கடாய் காஞ்சதும் இந்த வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். தீக்காமல் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனால் வந்து அடியில் கடாய் வந்து தீஞ்சு தான் இருக்கும். ஆனால் வெண்டைக்காய் தீயாது. அடியில் இருக்கிற அந்த கடாய் ஏன்னா வந்து அந்த கொழகொழப்பெல்லாம் வந்து அந்த கடாயில் வந்து ஒட்டிக்கும். நீங்கள் வந்து இது வந்து ஸ்லோவில் வச்சு பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்லோலையும் வைக்கலாம், இல்லை பக்கத்தில் நின்றுட்டு ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது அந்த கொழகொழப்புலாம் அடியில் போயிட்டு இந்த மாதிரி பிளாக்காக மாறிடும். தீஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் வெண்டைக்காய் வந்து தீயாது. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அந்த கொழகொழப்பெல்லாம் வந்து அடியில் போய்ட்டு இதுவாகிடும். இப்போ கொழகொழப்பு இல்லாத ஸ்டேஜ் வந்து வரும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக செஞ்சோம்னா இது கொழகொழப்பு இல்லாமல் வரும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஊற்றி செய்ய போகிறோம். இதை ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த கொழகொழப்பே இல்லாமல் இதை பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். வெண்டைக்காய்லாம் தீயில உங்களுக்கு தீஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் வெண்டைக்காய் தீயில திருப்பியும் அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கடாயில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, எண்ணெய் காஞ்சிரும் சீக்கிரமாகவே. அதனால் நீங்கள் வந்து கடுகு, மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து மஞ்சள் தூள், உப்பு, இது 3ம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது தீஞ்சிடும். மிளகாய்த்தூள்லாம் வந்து நம்ம ஆயிலில் போட சொல்ல தீஞ்சிடும். அதெல்லாம் தீயாமல் இருக்கிறதுக்கு நம்ம பக்கத்துலேயே எடுத்து வச்சுட்டோம்னா டக்கு டக்குன்னு போட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ கடுகு பொரியும் போது நம்ம சால்ட்டை தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் பக்கத்துலேயே எடுத்து வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு போட்டு செய்கிறதுக்கு இதுவாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஸ்லோவில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ வந்து நம்ம இந்த வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காவை எடுத்து போட போகிறோம். ஆயிலெலாம் ஊற்றாமல் தான் வதக்கணும். ஆயிலெலாம் ஊற்றுனீங்கன்னா இன்னும் குழன்னு ஆகிடும். ஆயில் ஊற்றாமல் வதக்குனிங்கன்னா தான் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக மிளகு தூள் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டும் சேர்க்க போகிறோம். அப்போ வந்து இந்த வெண்டைக்காய் ரெசிபி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். லைக் சிக்கன் மாதிரி அந்த ஒரு டேஸ்ட்டுக்கு வரும். அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகு தூளும் அதுக்கப்புறம் 4 பல்லு பூண்டும் நம்ம சேர்த்தோம்னா
இப்போ நான் ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து நசுக்கிக்கிறேன். இதை வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு 4 பல்லு இல்லை 5 பல்லு பூண்டு எடுத்து அதை வந்து நசுக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக தட்டிக்கோங்க. நான் உரல் வச்சுருக்கேன், அந்த உரலை வந்து தட்டி எடுத்துட்டேன். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம இறக்குற டைமுக்கு வந்து மிளகுத்தூள் ஓகேங்களா. இப்போ கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன், உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகுத்தூள் தேவைப்படுமோ அந்தளவுக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகாய்த்தூள் போட்டிருக்கு இல்லையா, அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகுத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அது டேஸ்ட்டுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் அதை ஆட் பண்ணிங்கன்னா. மிளகுத்தூள் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் அந்த மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம இறக்கிடலாம். கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கி வச்சிட்டோம்னா அவ்வளோதான், டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. இது மார்னிங்ன்றதுனால கொஞ்சம் எனக்கு சைட் பை சைடில் வேலை இருந்துகிட்டே இருந்தது, அதனால தான் இது கொஞ்சம் நான் ஸ்லோவில் வச்சுட்டே பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம இந்த வெண்டைக்காய் ரெசிபி பண்ணிடலாம். இப்போ இதை வந்து இறக்குற ஸ்டேஜ் வந்துடுச்சு, அதனால் நம்ம இறக்கிடலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. And thank you so much for watching this video, and thank you.